योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय. பகவானுடைய இந்த அருளானது எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்று நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. சாந்தி மூர்த்தி என்பவர் ஒரு வருடத்திற்கு முன்பு எழுதியிருந்தார். அது என் கண்ணில் பட்டது. இன்றைக்கு பகவான் அதை எடுத்துக் கொடுத்தார். அவர் சொல்கிறார், அவர் டிவி முன்பு உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடும் என்றவருக்கு ஒரு ஆசை வந்ததாம், யோகி ராம் சரத்குமார் பெயர் இந்த டிவியில் வராதா என்று. திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு ஆசை திடமென்று அவரே அறியாமல் அவருடைய கை அந்த சேனலை மாற்றியதான். அப்பொழுது சங்கரா டிவி வந்ததாம். அதில் திரு சுகி சிவம் அவர்கள் திருவண்ணாமலை வாவென்று அழைக்கும் திருவண்ணாமலை, வாவென்று அழைக்கும் திருவண்ணாமலை என்று 3 முறை சொல்லி தன்னுடைய உரையை ஆரம்பித்தாராம். அதில் அவர் சொல்கிறார், யோகிகள் என்று ஒரு முறை வந்தது, சரி யோகியாவது வந்திருக்கிறார், பகவான் உடனே நமக்கு மாற்றிக் கொடுத்து விட்டார், நம் கை உரிய சேனலை கொண்டு வந்து அதில் யோகிகள் என்ற வார்த்தையை கொண்டு வந்து விட்டார் என்று சந்தோஷப்பட்டார். பிறகு உடனேயே திருவண்ணாமலை மகான்களை பற்றி பேசும்பொழுது திரு சுக்கி சிவம் அவர்கள் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று 2-3 இடங்களில் அவருடைய பெயரை உச்சரித்து சொன்னாராம். இவர் சொல்கிறார், எப்பேற்பட்ட ஆச்சரியம் எனக்கு! திடுமென்று என் மனதில் ஒரு ஆசை, எல்லோருடைய பெயரும் வருகிறதே, ஏன் நம்முடைய பகவான் யோகிராம் சரத்குமார் பெயர் வரமாட்டேன் என்கிறது இந்த டிவியில் என்று. உடனே அந்த அருள், இந்த யோகிராம் சரத்குமார் என்று அவர் நினைத்தார் அல்லவா, அந்த நாமம் அவருடைய கை அந்த சேனலை மாற்றியது. அங்கு பகவானுடைய நாமம் 3 முறை கேட்டது என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம் அவருக்கு, நமக்கும் தானே. அடுத்து உஷா பந்த் என்பவர் எழுதுகிறார், அவருடைய பெயர் ஆஷா பந்த். அவர் எழுதுகிறார், அவருடைய தோள் வலி, ஒரு சமயம் அவருக்கு தோளில் மிக வலி எடுத்தது. அது ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொன்னார்கள், உறைந்து விட்ட தோள்கள் என்று. அசைக்க முடியவில்லை, பெரும் வலி எடுத்தது, வலி வந்து கொண்டே இருந்தது. அவர் வேற என்ன செய்ய முடியும், யோகிராம் சரத்குமார் நாமத்தை சொல்லி சொல்லி வேண்டிக் கொண்டே இருந்தாராம். பிரார்த்தனை தான் பண்ணிக் கொண்டிருந்தார். நாமத்தை சொல்வார், பிரார்த்தனை செய்வார், நாமத்தை சொல்வார், பிரார்த்தனை செய்வார். இப்படி சொல்லி சென்று கொண்டே இருந்தது. வலி தாங்க முடியாமலேயே இருந்தது. அதற்கு வேண்டு மருந்துகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்டார். டாக்டரிடம் போய் வந்தார். ஆயினும் அந்த வலி பிடிவாதமாக போக மாட்டேன் என்கிறது. பிறகு ஒரு நாள் யோகிராம் சரத்குமாரிடம் அழுது வேண்டினார். அன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் வேறு. இந்த வலியோடு பகவானிடம் அழுது வேண்டி தூங்கி போனார். அந்த விடிகாலை வேளையில் அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவில் ஒரு சாது வந்தார். பார்ப்பதற்கு நம் பகவான் போல் இருந்தார். தாடி வைத்திருந்தார். அவர் வந்து இவர் அருகே வந்து இவருடைய எந்த பக்கம் இவருக்கு தோள் வலி மிகவும் ஜாஸ்தியாக இருக்கிறதோ அந்த கையை பிடித்து வேகமாக இழுத்தாராம். இவருக்கு உடனே வலி தாங்க முடியாமல் வீல் என்று கத்தினார், எழுந்து விட்டார். பிறகு அவர் சொல்கிறார், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அன்றையிலிருந்து அவருடைய வலி பெரிதும் குறைந்து விட்டது, சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வருகிறது என்று. நிஜமாகவே அவர் பிரார்த்தனை வீணாகாமல் அவருடைய பிறந்த நாள் அன்று அவருடைய கனவில் தோன்றிய பகவான் அவருக்கு வேண்டிய சிகிச்சையை அளித்து விட்டார். இப்படியெல்லாம் பல விதங்களில்
அருளானது வேலை செய்வதை பார்க்கிறோம். பகவானே என்னிடம் சொல்லியிருக்கிறார், இந்த ஸ்தூல சரீரத்தில் சிலரிடம் சில அனுகிரகங்களை பண்ண முடியாமல் போகும் பொழுது கனவுகளில் தோன்றி மகாத்மாக்கள் அதை செய்வார்கள் என்று பொதுவாக சொல்வது போல் என்னிடம் சொல்லியிருக்கிறார். அதேபோல் இன்னொரு வித்தியாசமான ஒரு சம்பவம், இந்த அருள் வேலை செய்து பல வருடங்களுக்கு 2004 என்று சொல்கிறார் சஞ்சய் பட்டாச்சாரியா என்பவர், திரு குமாரமூர்த்தி அவர்களுடைய நெருங்கிய நண்பர், பெங்களூரில் வேலை பார்ப்பவர். அவர் சொல்கிறார், அவரும் திரு குமாரமூர்த்தியும் ஆசிரமம் வந்து இங்கு ஆசிரமத்தில் நம்முடைய பகவானை தரிசித்த பிறகு, பகவானுடைய மூர்த்தியை தரிசித்த பிறகு அவர்கள் இங்கிருந்து காஞ்சிபுரம் சென்றார்கள். ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமி அவர்களுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே சென்றார்கள். இவர்கள் மதியம் கிளம்பியனால் அங்கு போய் சேர்வதற்கு 4:30 மணி ஆகிவிட்டதாம். மதிய போஜனத்திற்கு முன்பே இவர்கள் சென்றதனால் ஒன்றும் சாப்பிடவில்லை. 4:30 மணிக்கு அவர்கள் காஞ்சிபுரம் சென்ற பொழுது மிகவும் பசியா. பிறகு அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தரிசனம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களும் அந்த பக்தர்களுடைய கூட்டத்தில் சேர்ந்து கலந்து கொண்டார்கள். இவர்களுடைய முறை வரும் பொழுது இவர்கள் வேண்டிக் கொண்டே இருந்தார்களாம், ரொம்பவும் பசிக்கிறது யோகி ராம் சரத்குமார், எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இருந்தார்களாம். இவர்களுடைய முறை வந்த பொழுது ஸ்ரீ விஜயேந்திர சுவாமி தன்னுடைய அசிஸ்டண்டை கூப்பிட்டு இவர்களை உடனே மத்தியான போஜனம் இருக்கும், இவர்களுக்கு அதை சாப்பிடக் கொடு என்று சொன்னாராம். இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். காஞ்சி மடத்துக்குள் நுழையும் பொழுது அவ்வளவு ஒரு பசி. பகவானிடம் பிரார்த்தனை, யோகிராம் சரத்குமார் பசி தாங்கவில்லை, ஏதேனும் சாப்பிடக் கொடுங்கள் என்று. அங்கே போய் ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பார்த்தபோது உடனேயே அவர்களுக்கு போஜனம் செய்வித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், மணி 5:15, மாலை 5:15. அதன் பிறகு இவர்களுடைய பிரார்த்தனை இது நிறைவேறிவிட்டதல்லவா, யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், திரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி அவர்களுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் அங்கு சாப்பிடும்பொழுது சொன்னார்கள், அவர் தரிசனத்தை முடித்துவிட்டு இத்தனை நேரம் அவருடைய இடத்திற்கு சென்றிருப்பார், தரிசனம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் என்று சொன்னார்களாம். நாம் சாப்பிட வந்துவிட்டோமே, அவருடைய தரிசனம் கிடைக்குமா என்ற ஏக்கம் யோகிராம் சரத்குமாரிடம் மறுபடியும் விண்ணப்பம். இவர்கள் வெளியே சென்ற பொழுது அங்கே சொன்னார்கள், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்னும் தன்னுடைய தரிசன அறையில் தான் இருக்கிறார்கள் என்று. ஒரே சந்தோஷம், பகவான் இந்த பிரார்த்தனையும் பூர்த்தி செய்துவிட்டார் என்று அவர்கள் சென்று மகிழ்வோடு தரிசனத்தை செய்து முடித்தார்கள். இப்படி யார் யாருக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த பிரார்த்தனை வருகிறதோ அந்த நாமத்தோடு அந்த பிரார்த்தனை வரும் பொழுது பகவானுடைய பேரருள் அந்தந்த இடங்களில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து வைக்கிறது. நேற்றைக்கு ஒரு கடிதம் பார்த்தேன். அதில் திருமதி உமேரா என்ற அவர் இஸ்லாம் இனத்தைச் சேர்ந்தவர். ஆனாலும் நம்முடைய பகவானிடம் அவ்வளவு பக்தி, அவர்கள் குடும்பமே நம்முடைய பகவானிடம் பக்தி செய்பவர்கள். அவருடைய சகோதரி இங்கு வருவார்கள் அடிக்கடி, அப்படி நாமும் சொல்வார்கள், எழுதுவார்கள். அவர் சொல்கிறார் அவருடைய கடிதத்தில், இந்த 14/1
10 நாட்களுக்கு முன்பு 10-11 நாட்களுக்கு முன்பு திடமென்று அவருக்கு ஒரு வயிற்று வலி ஆரம்பித்ததா. அந்த இடுப்பு வலியாக அது இருந்தது, கடுமையாக இருந்தது. ஒரு பக்கம்தான் வலித்துக் கொண்டிருந்தது. இது ஏதோ சாதாரண வலி என்று நினைத்து அவர் ஏதோ மாத்திரையை சாப்பிட்டு விட்டு சென்றார். அவருடைய வேலையை ஆரம்பித்தார். ஆனால் அந்த வலி விடுவதாக இல்லை. இடுப்பு முழுவதும் பரவிவிட்டது. வலி தாங்கவே முடியவில்லை. வீட்டுக்கு வந்தால் வாந்தி எடுத்தார். மிகவும் சிக்காகிவிட்டார். வாந்தி எடுத்தாலோ அதில் ரத்தம் வருகிறது. மிகவும் பயந்து போய்விட்டார். உடனேயே அருகில் இருக்கும் ஆஸ்பத்திரியில் சென்று ஒரு டாக்டரை பார்த்து ஸ்கேன் செய்து அவர் சொல்லிவிட்டார், அம்மா உங்களுக்கு அந்த கிட்னி பகுதியில் தான் வலி இருக்கிறது, அந்த கிட்னியில் கல் இருக்கிறது, நீங்கள் உடனேயே ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்வதற்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கிவிட்டார். அடுத்த நாள் என்றால் வலி தாங்க முடியவில்லை. அன்று இரவு அவர் படுக்க போகும்பொழுது அத்தனை வலி. யோகிராம் சரத்குமார் நாமம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அவருடைய சகோதரி சொன்னார், நீ ஏன் பயப்படுகிறாய், கொஞ்சம் பொறுத்துக்கொள், நமக்குத்தான் யோகிராம் சரத்குமார் பகவான் இருக்கிறாரே என்று சொல்லி பகவானுக்கு ஒரு கடிதம் எழுதி அதை உமேராவுடைய படுக்கையிலேயே வைத்து தூங்கச் சென்றார். உமேரா நாமம் சொல்லிக்கொண்டே வலி தாங்க முடியாமல் நாமம் சொல்லிக்கொண்டே இருந்து கடைசியில் தூங்கிவிட்டார். அவர் சொல்கிறார், அதிசயத்திலும் அதிசயம், மறுநாள் காலை எழுந்த பொழுது வலியே இல்லை என்கிறார். அப்படி கொடுமையாக கடுமையாக வலித்தது. எப்படி மறைந்தது என்றே தெரியவில்லை. அவருடைய சகோதரி, நமக்குத்தான் பகவான் யோகிராம் சரத்குமார் இருக்கிறாரே, ஏன் கவலைப்படுகிறார் என்று சொல்லி எழுதி வைத்த அந்த கடிதம் அப்படி வலித்தது. மறுநாள் காலை அவர் சொல்கிறார், வலியே இல்லை, ஆயினும் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறோம் ஆஸ்பத்திரிக்கு என்று அந்த டாக்டரிடமே ஓடினேன். அந்த டாக்டர் ஸ்கேன் செய்து பார்த்துவிட்டு, அம்மா உங்களுடைய கிட்னியில் கல்லே இல்லையே, இது எப்படி நடந்தது என்று. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்பிக்கை நம்மிடம் பகவான் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி பிரார்த்தனை செய்தால் அது கண்டிப்பாக நிறைவேறுகிறது. அப்படி நிறைவேறவில்லை என்றால் ஏதோ ஒரு இடத்தில் எங்கோ ஏதோ ஒன்று போறவில்லை என்றுதானே அர்த்தம். ஆக அது வரும் வரை நாம் பொறுமையாக நாமத்தை சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம் நம்பிக்கையோடு அதை செய்ய வேண்டும், பூரண நம்பிக்கையோடு அதை செய்ய வேண்டும். பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்கிறோம், அவர் நாமத்தை சொல்கிறோம், கண்டிப்பாக இது சரியாகிவிடும், பகவான் சரி செய்து விடுவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் இப்பொழுது பார்த்த இந்த நிகழ்வுகளில் எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. சிறிது காலம் அவர்கள் அவருடைய கர்ம வினையை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அத்தோடு அவர்கள் சேர்ந்து நாமமும் பிரார்த்தனையும் செய்து கொண்டே வருகிறார்கள். ஒரு எதிர்பாராத நேரத்தில் அந்த அற்புதம் நிகழ்ந்து விடுகிறது. அருள் என்றும் பொய்ப்பதில்லை. இன்றைய பிரார்த்தனையும் நாம் பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். நாம் நாமம் சொல்லிதான் இதையும் சமர்ப்பிக்கிறோம். கண்டிப்பாக பகவான் ஒரு நாளிலேயே ஒரு நாள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வார். பகவான் தாங்கள் பெரும் கருணையோடு உடனே குறுக்கிட்டு இந்த உலகத்தை இன்று இருக்கும் இன்றைய உலகம் வன்முறை நிறைந்திருக்கிறது. பெருகிக்கொண்டே போகும் பகைமையும் வழக்குகளும் ஜாஸ்தியாகின்றன. போர் வேறு நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்திடும் என்று தாக்கும் கொடிய நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், இத்தனைக்கும் நடுவிலே மனிதர்களால் எப்படி சுகமாகவோ அமைதியாகவோ வாழ முடியும்? பேப்பரை பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கர், தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் இந்த உலகத்திற்கு மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நட்புறவு, சகோதரத்துவம், பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளுதல் இவையெல்லாம் பெருக வேண்டும்.
தாங்கள் இவற்றை நிலைநாட்ட வேண்டும். வியாதிகள் கட்டுக்குள் இருக்க வேண்டும். இயற்கையின் சீற்றங்களும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். இன்றைய உலகத்திற்கு காரணமாயிருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அசுரர்களாய் மனிதர்களுடைய மனதை தாக்கி இந்த வன்முறையை கொண்டு வருகிறது. தாங்கள்தான் இந்த அசுர எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். ஆங்காங்கே உலகத்தில் பல சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பல பாஷை பேசுபவர்கள், பல மதத்தை தழுவியவர்கள் ஏதேதோ காரணங்களால், கர்ம வினைகளால் பல துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். உதவி இல்லை, பாதுகாப்பில்லை. தங்களுடைய கருணை எல்லோருக்கும் எட்டி அவர்களுடைய துன்பங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலையும் பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு, நல்ல தொண்டர்களுக்கு பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்து ஒரு உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தை தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுவும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை ஜீரணித்து அதை ஆத்ம சக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சிறந்த சாத்வீக கருவிகளாக செயல்பட வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். தப்பித்தவரை கூட மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய இந்த முக்தி நிலை, பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கள் மனதில் சதா மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் பயமோ அல்லது கோபமோ அல்லது துக்கமோ காமமோ, வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகளும் பொறாமையும் எத்தனை எத்தனை, இவையெல்லாம் எங்கள் மனதிலிருந்து அகல வேண்டுமானால் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். அதை இடைவிடாது ஆனந்தமாக நாங்கள் உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் நாமத்திற்கு நம்முடைய கஷ்டங்களை எல்லாம், நம்முடைய மனதை அழுக்கையெல்லாம் நீக்கும் ஆற்றல் உண்டு. இந்த அழுக்குகளுக்கு பின்னால் காரணமாக இருக்கும் பாவங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எல்லோரும் எங்கெங்கு இருந்தாலும், உலகத்தில் எந்தெந்த இடத்தில் இருந்தாலும், எந்தெந்த மூலையில் இருந்தாலும் கூட அவரவர்கள் கையில் விழும் வேலைகள் எல்லாம் இறைவனின் வேலைகள் தான். இந்த பிரபஞ்சமே இறைவனுக்குரியது. இதில் உள்ள வேலைகள் எல்லாம் இறைவனுடைய வேலைகள். ஆக நம் கையில் விழும் வேலைகளை எல்லாம் பகவானுக்கு செய்யும் சேவையாக அந்த வேலையை ஆனந்தமாக போட்டி பொறாமையின்றி பொச்சரிப்பின்றி செய்தோமானால் இவை அனைத்தும் நம்முடைய ஆத்ம சக்தியாக ஓங்கும். இதற்கு தாங்கள் அனுகிரகிக்க வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுகமோ துக்கமோ அது தங்களிடமிருந்து வருவதனால் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அது எங்களுக்கு தேவையானதால் தான் அது நடக்கிறது. அது எங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தரும். தங்களை நோக்கி எங்களை தள்ளிவிடும். தங்களிடம் நெருக்கம் கூட்டி வைக்கும். அதை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய தங்களுடைய தெய்வீக இருப்பை நாங்கள் உணர வேண்டும். வாழ்வின் நிகழ்வுகளுக்கெல்லாம் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் உணர வேண்டும். திடும் திடும் என்று கர்ம வினையானது நம்மை தாக்கி ஒரு துன்பச் சூழலில் வீழ்த்தும் பொழுது நாம் நிலைகுலைந்து போகாமல், பகவானை விட்டு விலகாமல், அவரை நொந்து கொள்ளாமல், மற்றவர்கள் மேல் நம்முடைய தோல்விகள் எல்லாம் காரணம் காட்டி குற்றம் சாட்டாமல், இவை அனைத்தும் நான் வரவழைத்துக் கொண்டதுதான், யார் யாருக்கோ நான் எப்பொழுதோ கொடுத்த துன்பங்கள் எல்லாம் இன்றைக்கு கர்மவினையாக இந்த பிறவியில் என்னை தாக்குகின்றன என்ற உண்மையை உணர்ந்து பகவானிடம் நம்பிக்கையோடு நாமத்தை சொல்லி பிரார்த்தித்தோமானால், இன்றைக்கு நாம் கதைகளில் பார்த்தோம் அல்லவா, உண்மை கதைகளில், அதுபோல் நமக்கும் அந்த அற்புதங்கள் நடக்கும். பகவான் அப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். பகவானிடம் எப்பொழுதும் நன்றியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை ஆசீர்வாதங்கள் எட்ட வேண்டும். அவைகளுக்கெல்லாம் ஒரு மென்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும்.
அதற்கு அகம்பாவம் அழிந்து ஆத்மபாவம் ஓங்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.